அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரங்கள்ல சர்க்கரையை பத்தி சில தகவல் நம்ம பேசினாலும் கூட இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு குறுகிய நேரத்துல உங்களுக்கு சர்க்கரை அதனோட அடிப்படை அதிலிருந்து மேலக்கூடிய வழிகளை இப்ப நம்ம பார்க்க போறோம். சர்க்கரை நோய் அப்படிங்கிறது அடிப்படை காரணம். அது வருவதற்கு அடிப்படை காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குளுக்கோஸை செல்லுக்குள்ள போய் சேர்க்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய இன்சுலின் இந்த செல்லை தொடும் பொழுது அதில் கிளட்டன் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரிசப்டர் ஓப்பன் ஆகணும். அந்த ரிசப்டர் ஓப்பன் ஆகாம இருக்கிறதுனால குளுக்கோஸ் செல்லுக்குள்ள போகாது. அப்போ இன்சுலினுடைய வேலையை செய்ய விடாம அந்த செல்லு பாதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. ஸோ சர்க்கரை நோய் வகை 2ல இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ இதை நம்ம சரி பண்றதுக்கு என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கோம். இப்போ சர்க்கரை நோய் அப்படின்னா நீங்கள் இப்போ இனிமேல் என்ன பண்ணணும்? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கும். அதில் சில காரணங்களை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். அதை சரி செய்யக்கூடிய வேலைகளையும் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணக்கூடியதில் முதல்ல ஹை கார்போஹைட்ரேட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். ரெண்டாவது விசரல் ஃபேட்டு. மூணாவது அசிடிக் பாடி. நாலாவது லேக் ஆஃப் எக்ஸசைஸ். அந்த பிளட்டு அதனால அங்கங்கே ஸ்டேக்னண்ட் ஆகி இருக்கக்கூடியது. அஞ்சாவது ஸ்ட்ரெஸ்ஸு. ஆறாவது ஏர்லி மார்னிங்கில் நம்ம இந்த டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பால் கலந்த காஃபியெல்லாம் காஃபி டீ இதெல்லாம் சாப்பிட்றது. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வகையில் நம்ம சர்க்கரை நோயை தடுக்கிறதுக்கும் தீர்வு பெறுவதற்கும் பக்க விளைவுகளை தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் நம்ம ஒரு முழுமையாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த அடிப்படையில் நம்ம ஒவ்வொன்றா பேசுவோம். சர்க்கரை நோயிலிருந்து மீளுவதற்கு காரணம் இப்போ தெரிஞ்சிட்டீங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அதில் முதல்ல ஹை கார்போஹைட்ரேட் டயட் அப்படின்னு சொல்கிறது மாவுச்சத்து பொருள்கள். நீங்கள் காலையிலேருந்து மதியம் நைட்டு 3 நேரமும் சரி கார்போஹைட்ரேட் உணவு தான் அதிகமாக எடுக்கிறீங்க. அதே மாதிரி ஹோட்டலில் போனாலும் கூட ஒரு ஸ்நாக்ஸு டீ அப்படிங்கும்போது அங்கேயும் கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக கிடைக்குது. அப்போ உடம்புல கார்போஹைட்ரேட் அதிகமாகும் பொழுது அது என்னவா மாறும் அப்படின்னா கொழுப்பாக மாறும். செல்களுக்கு குளுக்கோஸ் கொடுத்தது போக அதிகமான குளுக்கோஸ் பேட்டா மாறும். அந்த பேட்டை நம்ம 2 வகையில் பிரிப்போம். சப்குட்டனஸ் பேட் அப்படின்ட்டு இந்த கையில் தொடையில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது, தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஃபேட். அது பிரச்சனை கிடையாது, அது ஒரு ஸ்டோரேஜ்னு வச்சுக்கோங்க. ஆனால் உறுப்புகளுக்கு மேலே ஏற்படக்கூடிய ஃபேட்டு அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. எடுத்துக்காட்டாக ஃபேட்டி லிவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபேட்டி லிவர் பெரிய பிரச்சனையாக மாறுது. லிவர் சிரோசிஸ், கேன்சர் வரலுக்கு போகுது. அடுத்து நம்முடைய இந்த கணையம் சொல்கிறோம் இல்லையா, கணையத்திலையும் சரி இந்த மாதிரி ஃபேட் அக்குமுலேட் ஆகி அதை நம்ம விசரல் ஃபேட்டுன்னு சொல்கிறோம். இந்த விசரல் ஃபேட்டு தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அது எப்படி உருவாக்கும் அப்படின்னா, இந்த விசரல் ஃபேட் இருக்கும்போது அங்கே நோதிஸ்பிக்தினுடைய சில ரிசப்டர்களில் இது போயிட்டு கொஞ்சம் வேற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பித்து அதில் இன்ஃப்ளமேஷன் உருவாக்கும். ஸோ இம்யூன் செல்கள் இந்த விசரல் ஃபேட்டுக்காக எதிராக வேலை செஞ்சு அங்கே அலர்ச்சின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன் உருவாக்கும். இந்த இன்ஃப்ளமேஷன் உருவாகும் போது உடம்புல இருக்கக்கூடிய மற்ற இடங்களில் உள்ள செல்கள் அந்த குளுக்கோஸ் ஏற்கக்கூடிய தன்மை அதை இழந்துரும். அதனால நம்ம தொப்பைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அடிவயத்தில் இருக்கக்கூடிய தொப்பை அதுக்குள்ள விசரல் ஃபேட் இருக்கும். அதை நம்ம குறைக்கணும். அதை குறைக்கணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை குறைச்சிட்டு புரோட்டீன், காய்கள், நட்ஸு, கிரெயினில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பாலிஷ் பண்ணாத ஐட்டங்கள் நம்ம எடுக்கணும். சாப்பிட்றதுல பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கணும். மற்ற காய்கள் மற்ற ஐட்டம் எல்லாம் நம்ம அதிகப்படுத்தி சாப்பிடணும். இந்த மாதிரி செய்யும் பொழுது விசரல் ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஆர்கானில் படிந்த கொழுப்பு வெளியே வந்துடும். இப்போது கணையத்தில் 1% ஃபேட் அதிகமானாலும் கூட
அதனால இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும்னு சொல்றாங்க. ஸோ, இந்த விசரல் ஃபேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கவனத்துக்குரியது. யாரெல்லாம் தொப்பை இருக்கோ, அவங்க வந்து இந்த வெயிட் குறைக்கிறதுல கவனம் செலுத்தி, கார்போஹைட்ரேட் சொல்லக்கூடிய மாவுச்சத்து, அதுவும் பாலிஷ் பண்ணக்கூடிய அரிசிய குறைச்சிட்டு, பட்டை அரிசி, பட்டை தீட்டாத அரிசி, அதாவது ஃபைபர் இருக்கிற உணவுகள், காய்கள் இந்த மாதிரியான ஐட்டங்களும், நட்ஸு அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? தேங்காய், காய்கள்ல பீர்க்கங்காய், வெண்பூசணிக்காய் இந்த மாதிரி எத்தனையோ ஐட்டங்கள் இருக்கு. அதையெல்லாம் நம்ம அதிகமாக பயன்படுத்தும்போது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விசரல் ஃபேட் குறையும். அதுக்கப்புறம் எக்சர்சைஸ் முக்கியம். அத பத்தி நம்ம பேசுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு உடம்புல அசிடிக் இருந்தால், காரத்தன்மை வேணும் உடம்பு. அமிலத்தன்மை அதிகமா இருந்தா, அப்பயும் இன்ஃப்ளமேஷன் உருவாகும். மெட்டபாலிசத்தில மாற்றம் ஏற்படும். அந்த மாரி ஏற்படும்போது, டைஜஸ்டிவ்ல எல்லா இடத்துலயும் ரத்தத்தில அந்த காரத்தன்மை சேரக்கூடிய காரணத்தினால, இதனால் காரணமாகவும் நம்முடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகக்கூடியது நடக்கும். அப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைக்கணும் அப்படின்னா, நீங்க காரத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகள அதிகப்படுத்தணும். அசிடிக் உணவுகள் எடுத்தீங்கன்னா வைங்களேன், நீங்க கடையில போய் சாப்பிடக்கூடிய முறுக்கு, மிக்சரு, பப்ஸு, இந்த புரோட்டா, அ எண்ணெயில பொரிக்கப்பட்ட ஐட்டங்கள், மட்டன், சிக்கன் இதெல்லாம் அடிக்கடி எடுத்தால் உடம்பு அசிடிக்கா மாறிரும். அப்போ அத காம்பன்சேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், காய்கள், பழங்கள் இந்த மாரி ஐட்டங்கள எடுக்கணும். அப்போ இந்த வெண்பூசணி சாறு, எலும்பிச்சம்பழம் சாறு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழம் வந்து நம்ம ஒரு மிக்ஸியில அடிச்சு, அதாவது அதனுடைய தோலு, விதை எல்லாமே அடிச்சு, அத நம்ம வடிகட்டி சாப்பிடும்போது, அது உள்ள போகும்போது எல்லாருமே நெனைக்கிறாங்க, எலுமிச்சம்பழம் வந்து அசிடிக்ன்னு கிடையாது. நம்ம சாப்பிட்ட உடனே அது அல்கலீனா தான் மாறும். அதேமாரி மண்பானை தண்ணி நம்ம குடிக்கலாம். ஆ காப்பர் வெசல்ல வச்சிருக்கக்கூடிய தண்ணிகள குடிக்கலாம். இந்த மாதிரியாக செய்யும் பொழுது, நமக்கு என்ன வரும்? உடம்புக்குள்ள காரத்தன்மை அதிகமாகும். இப்ப காரத்தன்மை அதிகமாகும்போது, இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அந்த அலர்ஜி கம்மியாகும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும். அதனால இந்த அசிடிக் பாடியா இருக்கக்கூடிய நம்ம உடம்ப, நம்ம காரத்தன்மை இருக்கக்கூடிய அல்கலைன் பாடியாக மாத்தணும். இது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப காய்கள், பழங்கள் இதெல்லாம் எடுக்கும் பொழுது, நமக்கு இந்த அசிடிக் பாடி வந்து அல்கலைன் பாடியாக மாறிரும். இன்னொன்னு விஷயம் என்னன்னா, நம்ம தூக்கம் கெடுறதுனால, லேட் நைட் சாப்பிடுறதுனால, அவசர அவசரமா சாப்பிடுறதுனால கூட, அந்த ஃபுட் வந்து அசிடிக் ஃபுட்டா மாறும். எப்போ நம்ம எச்சில நல்லா மென்னு சாப்பிடுறோமோ, அப்ப அது அல்கலீனா மாறிரும். நம்ம வயித்துல வந்து ஆக்சுவலா அசிட்டிக் ஆசிட் அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு இல்லைங்களா? அது பெரிய அப்ப உங்களுக்கு தெரியும், கையில பட்டா அரிப்பு ஏற்படுத்தக்கூடியது தான் ஹைட்ரோகுளோரிக் புண்ணே ஆயிடும். ஆனா வயித்துக்குள்ள அது அது இந்த நம்மளுடைய ஜீரண சக்திக்கு பயன்படுது அப்படின்னா, அது ரொம்ப அதிகமா இருந்தால், நமக்கு அசிடிக் பாடியாகத்தான் நம்ம அத எடுத்துக்கணும். அப்போ நம்ம நல்லா மென்னு சாப்பிடும்போது, எச்சில்ல பட்ட அந்த உணவானது நம்ம ஸ்டொமக் உள்ள போகும்போது, அங்க அசிடிக் அண்ட் ஆல்கலைன் பேஸ ஓரளவு சமநிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதனால நம்ம சாப்பிடுற உணவுல நம்ம கவனம் செலுத்தணும். அடுத்து 3வது நம்ம பார்க்கும்போது, நம்ம இந்த லேக் ஆஃப் எக்ஸர்சைஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஏன் எக்சர்சைஸ் பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். உடம்புல ரத்த ஓட்டம் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் அப்படி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. அதுல வெயின், ஆர்டரி எல்லாமே அந்த வேலைய செஞ்சுகிட்டு இருக்கு. ஆர்டரியில நல்ல ரத்தம் வந்து உடம்பு பூரா போகுது. வெயின்ல கெட்ட ரத்தம் கலெக்ட் ஆகுது. அந்த கேபில்லரிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த கேபில்லரிஸ் வழியாக வெயின் கெட்டுப்போன ரத்தத்தை எல்லாம் அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கக்கூடிய ரத்தத்த எடுத்து, அதுக்கப்புறம் நுரையீரல போய் சுத்தப்படுத்தி திரும்பி ரீசர்க்குலேஷன்ல நமக்கு குடுக்குது. அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடியதுல ஆர்டரி சுத்த ரத்தத்த உடம்பு பூரா கொண்டு போகுது. வெயின் வந்து அ இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கக்கூடிய ஆக்ஸிஜனேட்டட் ரத்தத்த கொண்டு வந்து சுத்திகரிக்க பயன்படுத்துது. ஸோ இந்த வகையில நம்ம எக்சர்சைஸ் அப்படிங்கிறது ரத்த ஓட்டத்தை கூட்டக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம உடம்புல அ லிம்பாட்டிக் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் தான் அங்கங்க ஸ்டேக்னன்ட்டா இருக்கக்கூடிய இந்த ரத்தத்தை எல்லாம் கொண்டு வந்து செல்கள்ல உள்ள அந்த ஸ்டேக்னன்ட் எல்லாம் எடுத்து மறுபடியும் ரீசர்க்குலேஷனுக்கு பயன்படுது. இப்ப லிம்ப்ல ஸ்டாக்னேஷன் இருக்கும் பொழுது, அது என்னன்னா உடம்புல பூரா எல்லா இடத்துலயும் ரத்தங்கள் இந்த தசைகள் மத்த எல்லா இடத்துலயும் லைட்டா அக்குமுலேஷன் இருக்கும். 90% ரத்தம் வந்து உடம்புல நல்லா சர்க்குலேட் ஆனாலும் கூட, ஒரு 10% ரத்தம் அந்த
அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகக்கூடிய ரத்தம் அங்கங்கே திசுக்கள்ல இருக்கும், ஸ்டெக்னட்டாக இருக்கும். அதுதான் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகிறதுக்கும் காரணமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி உள்ள கழிவுகள் தேக்கம் இருக்கிறதுனால நம்முடைய செல்கள் வந்து அந்த இன்சுலின் ஏற்கும் தன்மையை குறைச்சிடும். அப்போ இதுவும் ஒரு காரணங்கிறதுனால நம்ம சில எக்ஸசைஸ் மூலமாக நம்ம அதை செய்யணும். எப்படின்னா, இந்த கை மசாஜ் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி உடம்பு பூரா தட்டி கொடுக்கறது மூலமாக அங்கங்கே ஸ்டேக்னண்டாக இருக்கக்கூடிய இப்படி தட்டுறது, இந்த மாதிரி தட்டி அங்கங்கே ஸ்டேக்னண்டாக இருக்கக்கூடிய ரத்தத்தை ரீசர்க்குலேஷன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அருவியில் போய் குடிக்கிறோம். அருவியில் தண்ணி கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. அங்கே நிற்கும்போது நம்ம உடம்புல எல்லாம் தண்ணி பட்டு பட்டு பட்டுன்னு அடிக்கும்போது ஒரு மசாஜ் மாதிரி இருக்கு இல்லையா, அப்போ அந்த உடம்புல ஸ்டேக்னண்டாக இருக்கக்கூடிய ரத்தம் பூரா என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக நம்ம திரும்பி ரீசர்க்குலேஷனுக்கு போயிடும். மறுபடியும் புது ரத்தங்கள் அது வந்து எல்லா இடத்துக்கும் போகிறதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாயிடும். அதனால இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, வாக்கிங் போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம மசாஜ் பண்ணுறது அப்படிங்கிற அடிப்படையில் மசாஜ் கூட பண்ணலாம். அதே மாதிரி அருவிகள் இந்த மாதிரி இடங்கள்ல போயிட்டு நம்ம குளிச்சுக்கலாம். இல்லை நம்மளே இந்த மாதிரி உடம்புல எல்லா இடத்துலையும் குளிக்கும் போதாகட்டும், இங்கே ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படியே தட்டிகிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக ரத்தம் ரீசர்க்குலேட் ஆகும். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை நம்ம எங்கேயாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குன்று, மலை இதெல்லாம் ஏறும் பொழுது கூட நமக்கு இந்த கம்ப்ளீட்டாக எல்லா மசில்ஸும் வந்து ஆக்டிவேட் ஆகி ரத்தம் வந்து ரீசர்க்குலேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால இந்த டயபெட்டிக் அப்படின்னு சொல்லும் பொழுது வாக்கிங் மட்டும் பத்தாது, அந்த ஜென்டில் மசாஜ் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும். இதை பக்கம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து முக்கியமாக நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே பல பேர் காஃபி டீ சாப்பிடுவாங்க. அந்த நல்ல பசி எடுத்து டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பால் கலந்த காஃபி டீ சாப்பிடுவாங்க. காஃபி டீயில் பால் இருக்குது இல்லைங்களா, அந்த பாலில் ஸ்லைட் growth ஹார்மோன் இருக்கும். அது வந்து இன்சுலின் மாதிரியே இருக்கும். அதனால அது போயிட்டு இந்த செல்களில் ரிசப்டரில் போய் உட்கார்ந்துரும். இப்படி உட்காரும் போது அடுத்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால இந்த வளர்கிற குழந்தைகளுக்கு நம்ம பால் கொடுக்குறோம், அதெல்லாம் அந்த வளர்ச்சிக்கு இதுக்கெல்லாம் ஒரு பக்கம் வந்து பயன்படுறதா இருந்தாலும் கூட, அடல்ட் வளர்ந்தவங்களுக்கு அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகிறதுக்கு நீங்கள் காலையில் சாப்பிடக்கூடிய காபி பால் ஒரு காரணமாக இருக்கும். அதனால இப்போ யாருக்கெல்லாம் சர்க்கரை இருக்கோ, அதே மாதிரி சர்க்கரை இது வராமல் தடுக்க விரும்புகிறவங்கெல்லாம் காலையில் காஃபி டீ சாப்பிட்றத விட்டுடுங்க. நீங்கள் காஃபி டீ சாப்பிடணும் அப்படின்னா பிளாக் காஃபி சாப்பிடுங்க. இந்த ஒயிட் டீ சொல்கிறோம் இல்லையா, கிரீன் டீ, ஒயிட் டீ, இந்த மாதிரி பால் இல்லாத டீகள், ஆவாரம்பூ டீ, இந்த மாதிரி டீகளை நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம பழக்கப்பட்டிருப்போம், சூடாக ஒரு பானம் உள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், கிரீன் டீ, ஒயிட் டீ, ஆவாரம்பூ டீ, இன்னும் எத்தனையோ ஹெர்பல்ஸ் இருக்குது, அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி அந்த டீக்கு பதிலாக இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம கவனிக்கணும்னு பேசணும். இப்போ கார்போஹைட்ரேட் உணவு குறைக்கும் பொழுது அந்த விசரல் ஃபேட்டு கம்மியாகும்னு சொன்னோம். கார்போஹைட்ரேட் உணவு குறைக்கணும்னா ஆல்டர்னேட்டாக புரோட்டீன் அதிகப்படுத்தலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாய், அதுக்கப்புறம் நம்ம பீன்ஸ் ஐட்டங்கள் இருக்கு இல்லையா, அதில் எல்லா பீன்ஸ்லேயும் புரோட்டீன் அதிகமாக இருக்கும். முளைகட்டிய பயிர்கள் ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி ஐட்டங்கள்ல நம்ம எடுத்துக்கலாம். அப்போது பீன்ஸு இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன்லலாம் கிடைக்கும்போது அந்த மாதிரி அந்த பச்சை பட்டாணின்னு சொல்கிறோம் இல்லையா, பச்சை பட்டாணி, அந்த மாதிரி ஐட்டங்கள், அதுக்கப்புறம் பச்சை பயிறு, இந்த மாதிரி எத்தனையோ வகைகள் பயிர் வகைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி ஒன்று ஸ்ப்ரௌட்டடாக பண்ணலாம். இல்லைன்னா ஒரு இட்லி சாப்பிட்றீங்க, 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல கூட வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரௌட்டட் ஐட்டம் வச்சுக்கலாம், சாலட்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுடைய ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இதில் அடுத்து நம்ம இந்த உணவு பயிற்சி எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி சிறுதானியங்களில் நமக்கு வந்து அதிகமான ஃபைபர் இருக்கிறதுனால அதை பட்டை தீட்டாத சிறுதானியங்கள் எடுக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும். அவல் ஐட்டங்கள் இன்னைக்கு கிடைக்குது, மாப்பிள சம்பாவல், இந்த மாதிரி பல வெரைட்டிஸ் நமக்கு கிடைக்குது இல்லையா. அப்போ அந்த அவலில் வந்து நமக்கு இது இருக்கும், ஃபைபர் இருக்கும், புரோட்டீன் எல்லாமே இருக்கும், விட்டமின்ஸ் மினரலாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி அவலை வந்து நம்ம ஊற வச்சு அதில் கேரட்டு, தேங்காய் துருவல், நட்ஸு இதெல்லாம் பவுடர் பண்ணி போட்டு கூட நம்ம நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்து கூட சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு நேரம் நீங்கள் இயற்கை உணவுக்கு மாறுறீங்க. எல்லாம் தேங்காய் பழம், அரை மூடி தேங்காய் பொடி பொடியாக துருவிக்கலாம்.
பூ போல துருவிக்கிறோம் இல்லைங்களா? ஒரு நல்ல செவ்வாழை 2யும் நல்லா மென்னு மென்னு பொறுமையாக அந்த எச்சில்ல நல்லா ஊறி சாப்பிடும்போது, உங்களுக்கு அல்கலின் பாடியாக உங்க உடம்பு மாறும். அப்போ உங்க உடம்பு அல்கலினா மாறும் பொழுது, கட்டாயமாக உங்களுடைய டயபெட்டிக் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைய ஆரம்பிச்சு, சர்க்கரையிலிருந்து விடுபட முடியும். அதனால இப்போ உங்களுடைய இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, HbA1c பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உணவ மாற்றம் பண்ணுங்க. எக்சர்சைஸ் புரோட்டோகால் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. நம்ம சொன்ன சில கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமாக சர்க்கரை கட்டுப்பாட்டுல வரும். அது தவிர நம்முடைய நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி சொல்லுவோம். நம்ம உடம்புல சத்து குறைபாடு இருக்கும். அந்த சத்து குறைபாட போக்குறதுக்கு நம்ம சில துணை உணவுகள் தாராளமா சேர்த்துக்கலாம். புரோட்டீன் உங்களுக்கு தாராளமா கிடைக்கலையா? புரோட்டீன் பவுடர் சேர்த்துக்கலாம். அதே மாரி இந்த இன்ஃப்ளமேஷனை கட்டுப்படுத்துறதுல சீம்பால் மூலக்கூறுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு. அது டிரான்ஸ்ஃபர் பேர்ல ஒரு நிறுவனம் தயாரிச்சு குடுத்துட்டு இருக்காங்க. ஒரு அற்புதமான பொருள். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அது ரொம்ப சிறப்பா இருக்கும். கூட அதே மாரி சப்ளிமெண்ட்டுகள்ல நம்ம வெந்தயம், பாகற்காய், ஜிம்னிமா, வேம்ப மரப்பட்டை, அ சின்னமன் இந்த மாரி ஐட்டங்கள் எக்கச்சக்கமா இருக்கும். அதே மாரி நம்ம அஞ்சர பெட்டி ஐட்டங்கள். இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம உணவுல அதிகமா சேர்த்துக்கொண்டு நம்ம என்ன செய்யலாம்? நம்முடைய சர்க்கரையை குறைக்க முடியும். இந்த மட்டன், சிக்கன் சாப்பிடாதீங்கன்னு சொல்லல. மட்டன், சிக்கன் சாப்பிடும் பொழுது, வாரத்துல 1 நாள், 2 நாள் சாப்பிடுங்க. ஒரு நேரம் சாப்பிடுங்க. மென்னு சாப்பிடுங்க. நைட் லேட்டா தூங்குனீங்கனாலும் உடம்பு அசிடிக்கா மாறும். அதனால ஒரு 7 மணி, 7:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு, ஒரு 10 மணிக்கு நம்ம நிம்மதியா படுத்துட்டு, அந்த ரெஸ்ட் எடுத்தால் உடம்பு ஆட்டோமேட்டிக்கா அல்கலீனாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க வீட்ல இருந்தே பண்ணலாம். சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படுறவங்க, எங்க மாரி இதில அனுபவப்பட்டவங்க கிட்ட ஆலோசனை பெற்று சப்ளிமெண்ட்கள பார்த்துக்கலாம். அப்ப டெஸ்ட் எடுக்கும்போது, நீங்க இந்த யூரியா, கிரியேட்டின், HbA1c, விட்டமின் டி, B12 இந்த மாரி சில டெஸ்ட்லாம் எடுக்கணும். அப்பதான் சத்து குறைபாடுகள் இருந்தால், சர்க்கரை நோயிலிருந்து மீள முடியாது. அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகுறதுக்கு அ இந்த டெஃபிஷியன்சி கூட ஒரு காரணம். நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ஒரு காரணம் அப்படிங்கிறது. எனவே நண்பர்களே, இந்த புரோகிராம்ல நம்ம உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பத்தி தெளிவா பேசியிருக்கோம். மேலும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க தொடர்பு கொள்ளலாம். செல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ராமசாமி வெல்வோம் சர்க்கரை நிகழ்ச்சி நம்ம சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். இதுல பல கீழர்கள் இணைஞ்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். 9894712177 இதான் என்னுடைய நம்பர். தொடர்பு கொள்ளுங்கள். எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சர்க்கரையை இயற்கையான முறையில வெல்லணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அடிப்படை நோக்கம். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம். அதே மாரி இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். நமக்கு அந்த வெல்னஸ் கமிட்டி ஒண்ணு வச்சிருக்கோம். கம்யூனிட்டி. அந்த வெல்னஸ் அ வெல்த் அண்ட் ஹெல்த் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சுட்டு இருக்கோம். அதில மெம்பரா இருக்கிற உங்களுக்கு நம்ம ஃப்ரீயா எல்லா கன்சல்டேஷன் குடுப்போம். நீங்க அதில கலந்து கொள்வதற்கும் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.